இப்போ வந்து நாங்கள் வந்து பிளாக் தண்டர் ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். ஒரு வழியாக எங்கள் பிளான் எந்திரிச்சு நித்யா இப்போ தான் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. இங்கே பல டோலர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதனால 2 பேரும் ஒரே குஜாலாக இருக்காங்க. சரி ஓகே. நான் ஏன் இப்போ குட்டையாக இருக்கேன்னு நான் இப்போ நெட்டையாக இருக்கேன். அவ்வளோதான் நான் ஹைட்டு அந்த ஹைட்டு வீக்கெண்டில் சரி டக்கு அவங்களுக்கு வரட்டி விடுறேன். வந்தாலே செல்ஃபி ஆரம்பிச்சாங்க. செல்ஃபி அதெல்லாம் பண்ணலையா? ஏன் நீ வேற முதல்ல பிளாக் தண்டர் வந்துட்டோம். ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் ஒன்றா இருக்காங்களா? நாங்கள் வந்து இல்யூஷன் ரைட் போகிறோம். கண்ணாடி இதுதான் எங்க கூட்டிட்டு வா. நித்யா லைட் ஆஃப் ஆகும்போது எது கண்ணாடி தெரியாதா? எங்கிட்ட இருக்கா அவ்வளோதான். என்ன அடுத்ததுவா? நல்லா வந்துட்டோம். மிரர் டைமென்ஷனுக்கும் இல்யூஷனுக்கும் போனோம். அதில் இல்யூஷன் தான் வேறு லெவல். எங்களுக்குலாம் அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி போனாலும் எனக்கு பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் மொக்கையாக இருந்தாலும் உள்ளே போனதுக்கப்புறம் வேறு லெவலில் இருந்தது. நித்யா நித்யா யுவன் மீனா குமாரி என் ஊரு கன்னியாகுமரி போலாமா குதிரை சவாரி பண்ணலாமா உங்கம்மா நித்யா அதே இப்படி சர்வீட்டு வருது. அதனால கொஞ்சம் வேகமாக அப்படியே போகுது. எனக்கு மண்டையில் அடிக்கிற மாதிரி போனப்போ தான் பயமாக இருந்தது. மற்றபடி வேலை பயமாக இல்லை. அதுவும் என்ன முன்னாடி போட்டானுங்க. ரெண்டாவதா கவி தம்பி லாஸ்ட்டாக உட்காந்துருந்தோம். நல்லா தான் இருந்தது. சைடு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருந்தது. மற்றதான் நல்லா தான் இருந்தது. ஓரளவு நல்லதே. அவ்வளோதான். இப்படித்தாங்க எங்கள் அம்மாவை ஏமாத்திடலாம் போல. மழை தான் பார்ப்போம். மழை தெரியல. சரிங்களா? அதான் ரெயின்குள்ள நீங்கள் போறீங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி காட்டுறாங்க. நீங்கள் மழையை நினைஞ்சு போறீங்க அப்படின்னா அப்படின்னு காட்டுறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த டனல் கேட்டிங்களப்பா எதுன்னு? இதுதான் இதுதானா? ரைட் ரைட். அங்கே உள்ளது அடியே தண்ணி இருக்கு. இப்படி வாரமா போயிடுதா? இதில் உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஆமாம்
உட்காரு சொன்னா மட்டும் கருப்பாயிட்டு இருக்கு. சிரிக்காம ரொம்ப சோகமா கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி போ. நல்லா முன்னாடி நீட்றா. நல்லா இன்னும் ரெண்டு இதா அப்படி வை. முடிச்சல. அது நடுங்கறியா. இன்னும் ஒரு முடிச்சு. கல்யாணம் எல்லாரும் நடுறவனை சாகடிக்க நீட்ட மாட்டான். நீட்ட கைய 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் உனக்கு. அந்த இதெல்லாம் வச்சு நீ மிதக்கலாம் மாட்டா. அதுவே ஆல்ரெடி எக்ஸ்ப்ரே ஆன மாதிரி கிடக்கு. சும்மா ஒரு பேச்சுக்கு கொடுக்குறாங்கடா. அதெல்லாம் அது எல்லாருக்குமே தரணும். ஆமா, நீச்சல் தெரியாதவங்க எல்லாருக்குமே கொடுக்கணும். இந்த கப்பலில் வேற ஓட்ட வேற வாங்கிட்டு நம்ம அங்கே நெதலுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டு வைப்போம். பார்க்கிங் எங்கடா இருக்காங்க? சுத்தி போயிட்டோமா? இல்ல ஓடு குடு ஓடு பார்க்கலாம். இப்ப நீங்க மாட்டேன் ரொம்ப ஓரத்துக்கு போகாதடா உடனே. ஓரடி ஆஹரே. நம்ம 2 பேரும் மோத போறோம். யாரு கூடன்னு தெரியாது. அங்க இருக்க பசங்கலாம் ரொம்ப அழகா இருக்காங்க. யாரு கொடுத்து வச்சிருக்கோம். வீடியோ கவர் ஆகிட்டு இருக்கு. எத்தனை பேர் அவங்க அனுபவிச்சிருப்பாங்களோ. பேசுங்க பாரு. நல்லா பேச மாட்டாங்க. நித்யா சாஹர் நான் இந்த கப்பலை ஓட்டிட்டு இருக்கேன். நாம பெரிய மாலுமி வீரப்ப நாங்க என்ன புடிங்கிட்டா இருக்கோம். நித்யா வந்து கேப்டன்ற பேர்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கா. கேட்டா கேப்டனுங்கறா. பிஞ்சு போனவங்க கூட்டானே நானே மாட்டிட்டு இருக்கேன். இது குட்டி வேற மதவழி ஒரு அவன போயிட்டு இறங்க உள்ள போயிடுச்சு. மேல போறதெல்லாம் இருக்கு. இது கேபார் நாகர்பால் இதுல குதிச்சு பாப்போம். இது எவ்வளவு அலன்னு தெரியும். நம்ம கரை வரும் போகாத, கரை வரும் பாம்பெல்லாம் கிடக்குது. I love you by கோபி bridge. இருக்க மண் அள்ளி போட்டு தான் அந்த மலை மாதிரி செட் பண்ணி அதில் வாட்டர் கேன் 10 வாட்டர் பண்ணுவாங்க. அது அருமையா இருந்தது. அடுத்து இப்போ பஞ்சி ஜம்பிங் போலான்னு இருப்போம். நித்யா வரலன்னு சொல்லுவோம். நித்யா மண்டையை கழுவுறதுக்காக அனைத்து முயற்சி எடுக்கப்படும். பயமா இருக்கு. வாட்டர்மெலன் ஜூஸ் அவனும் அதுதான் ஒருத்தன். அவ்வளோதான் ஃபோன் அடிக்ட் ஆகிட்டான். என் தம்பி தான் வேலையாக இருந்துச்சு. இப்ப செய்யணும். இந்த இதுதான் இப்போ வந்து பஞ்சி ஜம்பிங் போனோம். நானும் கவியும் அவனும் போனான்.
ஒன்னுட்டானுங்க வேற லெவல். எனக்கா நான் இப்படி போன தலைகீழ பாக்குறாங்க, கத்துற வாயில இருந்து சவுண்டே வரல. வேற லெவல்ல பிளாக் தண்டர் வந்தா இதை ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் கேட்பாங்க. அவ்வளவுதான். பிளாக் தண்டர்ல எங்களுக்கு தெரிஞ்சு 3 தான் நல்லா இருக்கும். ஒன்று போட்டிங், இன்னொன்று பஞ்சி ஜம்பிங், இன்னொன்று அந்த ரெயின் ஃபாரஸ்ட். மற்றதெல்லாம் சும்மா நீங்கள் கோயில் திருவிழாவில் பார்க்குறது தான் வச்சுருக்கீங்க. இப்போ முயலுக்கு தர சொன்னால் அவள் தின்னுட்டு இருக்கா. கடிச்சிட போகுது பார்த்து. சும்மா கூட ஒன்று அப்படி தான் இருக்கு. சண்டை சேவலை எப்படா இது கூப்பிட்டு போவீங்க? வாட்டர் கேம்ஸ் தான். நானா தான் இதில் வாழை ஆஸ்டிச் அங்கே இருக்குல்ல. இங்கே வா எருமை வாழை. அது இப்படி டக்குன்னு போயிட்டு வந்துடும். வேகமாக நடப்போம் வா. இதுதான் கருப்பு கோழி. ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். இங்கே பாரு, அது கிண்ணி கோழி. அது கிண்ணி கோழி. நோய்வாய்ப்பட்டிருக்கோண்டி. ஏய் கவி, இதுதான் கிண்ணி கோழி. இது பாம்பெல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிடும். இது வந்து சண்டை சேவை. இது சண்டை சேவை. முட்டை போட்டிருப்பாரு. நாட்டுக்கோழி. அது இதுவும் நாட்டுக்கோழி. இதெல்லாம் முயல். இங்கே பாரு. இந்த கோழியை பாரு. குருவியை பாரு. வா வா. அவ்வளோதான். வாட்டர் கேம்ஸ் போனோம். டக்குன்னு எந்திரி. அவ்வளோதான், முடிஞ்சுது. இது இங்கே பாம்பு இருக்கு. இங்கே கிளி பாரு, பேசும் பாரு. கீ கீ சொர்ணா சொல்லு. இங்கே என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இங்கே வந்து இந்த பேர்டு, இங்கே இந்த பேர்டு, அதுவும் இது பேர்டு. இது லவ் பேர்ட்ஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஊருக்கே தெரிஞ்ச பேர்டு இது. இதெல்லாம் ஆமாம். ஆமாடி எரும மாடு. ஃபோன் அடிக்குது உன் தம்பி. ஆமாடி. இங்கே பாரு, வருது பாரு. பாப்கார்ன் சாப்பிடுது. என்னடா அவன் செத்து போன மாதிரி இருக்கேன். இங்கே போடு, இவன்ட்ட போடு. உன் தம்பி ஃபோன் அடிக்கிறான்டி. ஹலோ, எப்படி? சரி போதும் வாங்க போகலாம். சரி வாங்க 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 டக்குனு. ஒட்டகம் பார்க்க போகிறோம் இப்போ. அங்கே அடுத்து அவ்வளோதானே. வயசானவனா அவன்? நல்லா ஹைட்டா. அடுத்த கவிர போதுங்கிட்டு வா. வா 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 வா. அடுத்து இப்படியா போவோம். இப்படியா வாடி. இப்படியே சுற்றிட்டு போய்டும். ஆஸ்டிஜி தான் அங்கே இருக்கு. ஆஸ்டிஜின்ட்டு இதுக்கும் பாரு. பிளாக் தண்டர் ஓனருக்கு வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இது போகிறேன் வளர்த்துறீங்க. ஒரு ரக்கூன் ஒன்று வளர்த்துங்க. நான் வந்து பார்த்துக்குவேன். எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நான் ரக்கூனே பார்த்தது இல்லை. வச்சிங்கன்னா நெருப்பு கோழி வாயை நான் வைக்கிறேன். டிக்கெட் வச்சு விற்றா கூட நான் வருவேன். சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? இப்போ வந்து 3 பேர் உள்ள முங்க போகிறோம். 1 2 3. உங்களால தெரியும் அவன் என்ன பண்ணணும்னு தெரியும். அடியில் போய் 3 பேர் அடியில்
மாதிரி வந்தது. வீடியோலாம் எடுக்கலை. ஆனால் வாட்டர் கேம்ஸ் வேறு லெவல் உண்மையிலே. அதுவும் இந்த மதிய வெயிலுக்கு நிற்க உங்க கருத்து இப்படி அந்த ரைடை பற்றி? ஆனால் 2 பேரும் எங்கேயோ பறந்தே ஆகுறோம். அந்த மாதிரி போயிட்டு நானும் கவியை வந்தோம். நானும் கவியும் போனோம் மாசம். ஆனால் என்னோட கண்களெல்லாம் என் முடி பற்றி தான். இவன் என்ன வேணும்னு தெரியல. ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. ஃபுல்லாக குளோரின் வாட்ரு. ஏப்பா அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். சரி ஓகே, நாங்கள் அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம். ஐயோ அவருமே தள்ளிட்டு இருக்கு. தண்ணியை வச்சு ஒரு சம்பவம் கவுத்து திரும்ப ஏற்றவே முடியாது. அமைதியாரம். அதுதான் பெரிய பிரச்சனை. நல்லா இருக்கான். தெரானு எங்கடா இருக்கா அவ? தெரா பாருங்க ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணியா? என்ன அப்படி பண்ணிவிட்ட? நான் அங்க போயிருவேன் போல. இது சவுண்ட் விடுவாங்கடா. நல்லா இருக்கு. வீடியோ எடுக்க சொன்னா வந்து வீடியோக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டா. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அவன் வந்து அவனை கவுத்திட்டா. அந்த கவுத்துன நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு அவன் அழுதுட்டு இருக்கா. இவன் உட்கார சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஓ வெயில் என்ன வாட்? ஹாய். காட்டு. நாங்கள் வந்து லேசி ரிவரில் போயிட்டுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரமாக இப்படி தான் சுற்றிட்டு இருக்கோம். நான் மூச்சே தெரியல. நீ தான் பின்னாடி போயிட்ட. நாங்கள் வந்து அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், டிக்கெட் காசெல்லாம் போட்டு எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து தீனிலாம் வாங்கி கொடுத்தாரு சாப்பிட. அதனால வந்து எங்கள் அப்பாவுக்கு கிரெடிட் டு மை டேட். எங்கள் அம்மாவுக்கும் தான் கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. பாவம். ஓகே, ரொம்ப தண்ணி அடிக்கிறாங்க தெரியல. அதனால நாங்கள் வந்து வீடியோ கட் பண்ணுறோம். இங்கே பாருங்க, கேமரா பாருங்க. ஜாலியாக இருக்கா? சுகமாக இருக்கா? உள்ள போயிடாதா? இது இருந்து எதுக்குன்னு தெரியும். இப்போ வந்து நாங்கள் வந்து கவியை கொடுத்து விட போகிறோம். சொத்துங்க ஹாய். இப்போதான் ஒரு முரட்டு டான்ஸை போட்டாருங்க. எனக்கு டான்ஸ் ஆட தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ரொம்ப மழை பெஞ்சா ஆமாம், பயந்துட்டு இருக்குல்ல. நல்ல இது. சூப்பராக இப்போ நம்ம வந்து தேடி போயிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் தான் எங்களுக்கும் தெரியல. தேடி போகிறோம். சரி ஓகே. காணோம், எங்கே விட்டோன்னு தெரியல. அதனால ரேஸ் போட்டாங்கன்னா திருப்பி ரேஸில் விளையாண்டு வீட்டுக்கு போயிடுவோம் நினைக்கிறேன். மேகி ஸ்டார்ட் பண்ணல. சரி ஓகே, டாட்டா பை பை. நாங்கள் வந்து விளாண்டு முடிச்சிட்டோம். மேகி சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஆமாம், மேகி சாப்பிட்றோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா 4:30க்கு லாஸ்ட் வேவ் இருக்குது. அதில் போயிட்டு போகலாமா? அது அந்த லாஸ்ட் வேவ் போயிட்டு போகலாமா இல்லை போகலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணல. சாப்பிட்டு முடிக்கும்போது 4:20-25 அப்படி இருந்துச்சுன்னா லாஸ்ட் வேவ். அந்த லாஸ்ட் வேவ் போயிட்டு போகலாமா இல்லை போகலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணல. சாப்பிட்டு முடிக்கும்போது 4:20-25 அப்படி இருந்துச்சுன்னா லாஸ்ட் வேவ் அட்டன் பண்ணிட்டு போயிடுவோம். எங்கள் அப்பா செப்பால் அடிப்பார், பட் இட்ஸ் ஓகே. 5 மணி வரைக்கும் அவங்க அப்பா டைம் கொடுத்துருக்காரு, கொடுத்துட்டு தான் போனாரு. அதனால
டாடா. எண்டில் இருக்குங்களா? என்னது யாரா அவன்? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. நார்மல் எடுத்துக்கிட்டு பரவாயில்லையா? அவ்வளோதான் வந்து எங்களோட பிளாக் தண்டர் ஜேர்னி முடிஞ்சு போச்சு. காலையில் 10 மணிக்கு வந்தோம். இப்போ மணி வந்து ஒரு தள்ளிக்கிட்டே 6 இருக்கும். முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. எங்கள் அப்பா ஏதாவது வாங்கி தருவாருன்ற நம்பிக்கையில் போய்கிட்டு இருக்கோம். நல்லதான் வாங்கி கொடுக்குறதுனா கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடும். வாங்கி கொடுத்தாருன்னா சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக போயிடுவோம். சரி, ஓகே, பை பாய். டாட்டா. முஸ்லீம் பொண்ணு முஸ்லீம் பொண்ணா? கேடு கட்டவன் போகிற இடத்துலலாம் ஒரு பிள்ளை படிச்சு தெரியுதே வேலையாச்சு. போடுவேன் நான்.